ஹே காய்ஸ், வெல்கம் டு தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப் கிரியேட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நான் வீடியோ எடிட் பண்ணி என்னோட சேனலில் நான் போடுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். நேராக ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடும். ஓகே, இதான் இப்போ என்னோடய யூடியூப் சேனலு தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு யூடியூப் கிரியேட்டுக்குள்ளே போய்ட்டு வீடியோ நான் ரெடி பண்ண போகிறேன். கைஸ், நான் வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு இடையில கால்லாம் வந்துட்டுருக்கும். நான் என்னுடைய யூடியூப் கிரியேட்டில் போய்ட்டு கேலரியை சூஸ் பண்ணியிருக்கேன். கேலரியில் நான் ரீசெண்டாக எடுத்த வீடியோ மட்டும் இப்போ வரும். இப்போது ஓகே, ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வச்சு ஒன்று எடுத்துருக்கேன், என்ன வச்சு ஒன்று எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் இம்போர்ட் கொடுத்துட்றேன். இப்போ நான் போட போகிறது வந்து லஞ்ச் ஷார்ட்ஸ் தான் போட போகிறேன். இப்போ வந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம், கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு யூடியூப் கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே லென்த்து வீடியோவை எடுத்துக்கோங்க. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு குக்கிங் பிளாக் போட போகிறீங்க அப்படின்னா, கேமரா ஆன் பண்ணுறீங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இடையில ஏதாவது கட் தேவைப்படுச்சுன்னா அதை நீங்கள் பாஸ் பண்ணி வைங்க, க்ளோஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த ஷார்ட் எடுக்கும்போது அங்கேருந்து நீங்கள் ரீசியூம் கொடுங்க. ரீசியூம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரே லென்த்து வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துடும். அப்படி வர்ற பட்சத்தில் யூடியூப் கிரியேட் ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ க்ளீனப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் எல்லாத்தையுமே தனி பார்ட்டாக தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா யூடியூப் கிரியேட்டில் நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி ஓவராலாக கிளிக் பண்ணி அட் ஒன் கிளிக்கில் உங்களால் ஆடியோ க்ளீனப் பண்ண முடியாது, நாய்ஸ் ரிடக்ஷன் உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், யூடியூப் கிரியேட் ஆப்பில் நீங்கள் எப்போ எடிட் பண்ண ஆரம்பித்தாலுமே ஒரு லென்த்து வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாயிண்ட் 1. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப் கிரியேட்டில் எவ்வளோ லென்த்து வீடியோ கூட எடிட் பண்ணலாம். நான்லாம் மேக்ஸிமம் 3 hours வீடியோ கூட எடிட் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து யூடியூப் கிரியேட்டில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ சூப்பர் யூடியூப் கிரியேட் பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் எடிட்ஸ் ஆப் பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் வீடியோ எடிட் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம் எடிட்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 15 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற வீடியோ நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோ வந்து யூடியூப் கிரியேட்டில் போட்டுக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 30 செகண்ட் கிளிப்பு அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ க்ளீனப் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை நான் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன் வரும் பாருங்கள், ஆடியோ க்ளீனப்னு ஒன்று பாருங்கள். இதை கொடுத்தாலே உங்களுக்கு சரௌண்டிங் வாய்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடும். இப்போது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ண டைமில் பேக்ரவுண்டில் டிவி ஓடிட்டு இருந்தது, மேலே வந்து சீலிங் ஃபேன் ஓடிட்டு இருந்தது, சைடில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் வச்சுருக்கோம், அதுவுமே ஓடிட்டு இருந்தது. இப்போது அதுக்கடியில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் ஒரு ஷோரூமில் ஒரு ஒர்க்குன்றனால போயிட்டு வந்து இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன், நான் அதில் இருக்கேன், என் ஒய்ஃப் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் இங்கே நான் ஆடியோ க்ளீனப் கொடுக்குறேன். நாங்கள் மேக்ஸிமம் ஷார்ட்ஸை வந்து கட் பண்ணாத அளவுக்கு தான் பார்த்துருப்போம், அந்த மாதிரி தான் எடுத்திருப்போம். ஏன்னா நீங்கள் நிறைய டேக்ஸ் போகும்போது உங்களுக்கு எடிட்டிங்க்கு அந்தளவுக்கு டைம் எடுக்கும். அது உங்களுக்கு ரொம்பவுமே எடிட்டிங் பிடிச்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் வந்து உங்களோட 9 to 6 ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு அசில் இன்கமாக நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட டைம் வந்து இன்டேக் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே நீட் அண்ட் க்ளீனாக எடுத்துங்க. ஓகேவா? இப்போ நான் என்னோடய வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோ நான் ஆடியோ க்ளீனப் கொடுத்துட்டேன். எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும், பக்கமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே ஃப்ரேம் வந்து நீங்கள் எப்பவுமே 30 fps கொடுத்துக்குங்க, அதுதான் கிளியராக இருக்கும். நீங்கள் ஆடியோ ஃபார்மேட் மாற்ற முடியாது. ரெசல்யூஷன் வந்து எப்போவுமே ஹை ரெசல்யூஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களோட வீடியோ வந்து மோர் கிளாரிட்டியாக அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலுமே கூட யூடியூப்பில் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லோ குவாலிட்டி வீடியோ எடுத்தாலுமே அதை எடிட் பண்ணும்போது உங்களால் கொஞ்சம் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை என்கிட்ட எடுக்கும்போது கேமரா வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பெட்டர் கேமரா யூஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போது எனக்கு ஒரு 17 ஓகே, இப்போ நார்மலாக வந்து
அது அப்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் எடிட்ஸ் ஆப்ஸ் பற்றி சொல்கிறேன். எடிட்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து சாங்ஸ் ஏதாவது நீங்கள் இன்பில்டாக நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே ஒரு சாங் ஆட் பண்ணுறேன். சாங் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் கிரியேட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சாங் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ் ஆப்பில் போய்ட்டு ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் சாங்ஸ் நீங்கள் எடுத்து போட்டுட்டு அந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அப்போது அந்த சாங் வந்து இங்கே உங்களுக்கு கட் ஆகிடும். இன்ஸ்டாகிராம் எடிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடிட்ஸில் அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வேணால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக ஆடியோ க்ளீனப் பண்ணுறதுக்கு வந்து யூடியூப் எடிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் கேப்ஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு அதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு யூடியூப் எடிட்ஸ் ஆப்ஸ் வந்து ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். நான் அதை பண்ணிகிட்ருந்தேன். இதில் நீங்கள் இன்கேஸ் சாங்ஸ் எதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஆடியோவுக்கு பக்கத்தில் லைப்ரரின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் நான் காப்பிரைட்டுக்கு தனியாக ஜேர்னர் இருக்கும். அந்த ஜேர்னரை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் காப்பிரைட்டட் மியூசிக்ஸ் இல்லை சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி அட்டாச் பண்ணும்போது உங்களுடைய வாய்ஸ் ஓவர் மட்டும் தனியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாங்கோட பேக்ரவுண்ட் வந்து இல்லை மியூசிக்கோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இப்போ என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன்னா டைரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணாமலே இந்த வீடியோவை என்னுடைய வாட்ஸ்அப்பு இல்லை நான் ஜிமெயிலு இல்லை இப்போ நான் நியர்பையில் இருக்க குக் ஷேர் மூலிமா பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போது என்னோடய யூடியூப்பில் ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் சேனலை ஸ்விட்ச் பண்ணல. ஸோ அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு சேனலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய சேனல் வந்து விளாக் சேனல் வந்து லிஷா கப்புள் விளாக்ஸ். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இங்கே போய்ட்டு டேரெக்டாக வீடியோ ஆட் கொடுத்து வீடியோவில் ஆட் கொடுத்து இப்போ அப்லோட் பண்ணுறது. ஓகே, நான் கேமரா உள்ளே போனதுனால என்னோடய ஃபேஸ் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஓகே, இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து டின்னர் ஐடியா சரி லஞ்சோட டைட்டில் வந்து இப்போ என் ஒய்ஃப்ட்ட கேட்போம். இன்றைக்கி நம்ம போட்ட லஞ்சுக்கு வந்து என்ன டைட்டில் கொடுக்கலாம்? அம்மாவா மனைவியா? சமையல் போட்டு அம்மாவா பொண்டாட்டியா இல்லை தாயா தாரம் அப்படி போட்டு கியூரியாசிட்டி கிளப்பணுங்களா? இல்லை சோத்து சண்டை தாயா தாரமான்னு மாமியார் மருமக சண்டை. ஓகே, எது போட்டாலும் நான் வந்து எக்ஸாக்ட் தமிழ் வச்சுக்கிறேன். சோத்து சண்டை. ஏன்னா நீங்கள் எப்போ ஒரு வீடியோ போட்டாலுமே கொஞ்சம் டைட்டிலாவது கொஞ்சம் கியூரியாசிட்டி கிளப்புற மாதிரி இருக்கணும். மாமியார் மருமக சண்டை சோத்து சண்டை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு ஷாக்கிங்கான எமோஜியை போட்டு விட்ருவோம். அப்படி போட்டுட்டு நான் இப்போ வந்து அப்படியே கொடுத்துட்டேன், அப்லோட் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய வீடியோ இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்குங்களா, இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நான் எப்படி எடிட் பண்ணுறேன், எந்த மாதிரி டைட்டில்லாம் வைக்கணும் அப்படின்றத வந்து கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணியே நான் இப்போ எடுக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாக அப்லோட் ஆகட்டும், அது வரையும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், என்னோடய வீடியோ வந்து ஷேர் ஆகிடுச்சு. நான் இங்கே கொடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். யூடியூப்லேருந்து நான் நேராக அதுக்கு எங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் ஜெமினிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா யூடியூபோட டைரக்ட் லிங்க்கை கூகுள் ஜெமினியால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி அது என்ன இருக்குது அப்படின்றத ஷார்ட் ஃபார்ம்ஸாக கொடுக்க முடியும். ஆனால் உங்களால் ChatGPT யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் அதர் எந்த ஏஐ ஆப் யூஸ் பண்ணியோ யூடியூப் நம்ம போட்ட வீடியோவில் இருக்க அந்த
கண்டென்ட்டை ரீட் பண்ண முடியாது. மீன்வைல் அதால் அவங்களுக்கு சொல்கிறது ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியாது. நான் போட்ட உடனே வந்திருக்கு சோத்து சண்டை அப்படின்றது வந்துருச்சு இல்லை. இப்போ நான் இதில் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையானதை கொடு. நமக்கு யூடியூப்பில் இங்கிலீஷில் அடிப்போம், அப்லோட் பண்ண தேவையானதை கொடு அப்படின்னு சொல்லி அதை நான் போட்டேன். இதில் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஷார்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம். ஓகே, அதுவே புரிஞ்சிக்கிச்சு. இது வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சிக்கிச்சா? ஓகே, இல்லை நம்ம ஷார்ட்ஸ்னு கூட போட்டு பார்ப்போம். ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகே, சோத்து சண்டை ஃபன் ட்ராமா. என்னது சோத்து சண்டையா அப்படி சொல்லிவிட்டு. ஓகே, அடுத்தது இன்னொரு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்கு. என்னென்னா வீட்டில் செம சோத்து சண்டை அப்படின்ட்டுருக்கு. நம்ம இதில் என்னது சோத்து சண்டையான்னு போடலாமா? ஓகே, அதை கூட சும்மா எடுத்துகிட்டு அந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் அந்த டைட்டில் நான் காப்பி பண்ணிட்டேன். இங்கே ஆல்ரெடி என்னுடைய வீடியோ ஒர்க் இல்லையா, இதை நான் எடிட் பண்ணுறேன். என்னத்துக்கு இப்படி கீழே வச்சுக்கிட்டீங்களா அப்படி வச்சுக்கிறேன். நீங்கள் இதை ஷார்ட்ஸில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹேஷ்டேக்காவது கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட வீடியோ நல்லா என்கேஜிங்காக இருக்கும், கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரும். ஃபுட்டு லன்ச் மெனு அப்படின்றத ஒன்று போட்டுப்போம். ஓகே, இப்போ அதை நான் போட்டுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுற மாதிரி இப்படி வைங்க. ஃபுட்டு நல்லா தெரியுற மாதிரி இப்படி வச்சிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வியூவர்ஸ் நிறைய வருவாங்க. ஓகே, இப்போ நான் வச்சுட்டேன். இது இப்போது சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியுது, நான் என்ன சாப்பாடுன்னு தெரியாது. ஸோ இதை நான் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஏதோ சாப்பாடு செஞ்சுருக்காங்க, என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அதை நான் போட்டுட்டேன். அடுத்தது நான் வெறும் சோத்து சண்டை அப்படின்றதுனால அது டைட்டில் வச்சு புரிஞ்சிருக்கு. ஓகே, நான் இப்போ இந்த டெஸ்கிரிப்ஷனும் ஹேஷ்டேக்கையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேஷ்டேக் அப்படின்றத மட்டும் எடுத்து விட்டுறேன். ஓகே, எடுத்து விட்டுட்டு இப்போது இந்த வீடியோவை சேவ் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், இப்போது என்னோடய வீடியோ வந்து சேவ் ஆகிடுச்சு. க்ளோஸ் இது பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் என்னால் பண்ண முடியல. சரி, இருக்கட்டும். ஷார்ட்ஸ். ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதுவரையும் யாரும் பண்ணி பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் இப்போ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தமிழ் யூடியூப் ஜெனரேஷனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த லில்லிஷா கப்புள் வாக்ஸ் இது நம்ம சேனலில் தான், இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.